அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இது நான் முழக்கம் திரு பறை திருவிழா இப்போ அதுதான் இங்கே டொரண்டோவில் கனடாவில் பேச்சு. ஏன் உலகமெல்லாம் பேச்சு. பிரித்தானியாவில் இருந்து கூடி வாழ்த்துக்கள் உலகத் தமிழ் சொந்தங்களால் குவிஞ்சு கொண்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் பங்கு பெற்றாக்களுக்கு. வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? எனக்கு கவர்ச்சியாக அதில் என்ன இருக்குது? எல்லாருக்கும் கவர்ச்சியாக இருக்குது. அது கூடுதடி சால பாத பொன்னம்மா நம்முடைய ரிதாலயம் அனந்த் இருக்கிறார்ல, அவர் ஒரு கலையுடைய ஜம்பவான். இங்கே கனடாவில் நடந்த பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் தேனிசை செல்லப்பாவின் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசியின் சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதில் அவர் தான் முன்னுக்கு நின்று கலை கொடுக்கிறாள். அவருடைய அடிய 2 மணித்தியாலம் இடைவிடாத இசை, நான் ஸ்டாப். இங்கே ஜி பிரகாஷ் இருக்கார்ல, அவரை எனக்கு நல்லா பிடிக்கும். ரவுமானுடைய மருமகன். அவர் திருவிழாவில் கனேடிய தமிழர் பேரவை நடத்தின திருவிழாவில் நிகழ்ச்சி வச்சிருந்தார். அவருடைய நிகழ்ச்சி நடக்கையில் மற்ற அரங்கில் எங்கட பிள்ளைகள நிகழ்ச்சி நம்முடைய அனந்த் ரிதாலயம் அனந்திடையும் நம்முடைய ஆசான் ராஜகுமார் வள்ளிபுரம் எல்லாம் நம்முடைய தமிழீழ தேசிய பாடகர் சாந்தண்ட மூத்த மகன் வந்திருந்தவர் எங்கட இசை நிகழ்ச்சியில் இளைய மகன் வந்திருக்கிறார். சும்மா பாடி ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் அந்த பாட்டெல்லாம் பாட போயினோம். அப்போ அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அதாவது திருவிழாவில் ஜி பிரகாஷில் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்குது. அப்போ அங்கே இருந்து மக்கள் அனந்திர நிகழ்ச்சிக்கு ஓடி வருகிறோம். ஏன்னா 2 மணித்தியாலம் இடைவிடாத இசை அடித்து தூக்குறார். அப்போ அதே இசை, அதே அனந்த், அதே கலைஞர்கள் வரப்போயினோம். நம்முடைய தேசிய பாடகர் எஸ்சி சாந்தனுடைய இளைய மகன் சகீலன் அவர் பார ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் என்று இழுத்தாரண்டா அப்பா மாதிரி தான். அந்த மாதிரி தேமதுர குரல் இயற்செல்வம் அவர் பாட போகிறார். அதே மாதிரி வாய்ஸ் ட்ரெயினர் என்று சொல்கிற குரலை பயிற்றுவிக்கிற நம்முடைய கோபி பாலசிங்கம் அவரும் பாட போகிறார். இதே நேரம் நம்முடைய இளம் இசை புயல்கள் மதுஷா துள்ளல் இசை பாடகி, அதே மாதிரி சுரபி அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்து கொண்டு போகலாம், பாட போயிடும். அதே நேரம் தமிழ் கலைகளின் சங்கமமாக தான் இது இருக்க போகுது. ஆதி சிலம்பம் வரினம் போன முறையும் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பறை அடிக்கு சிலம்பம் சுத்து சுருள் வாழ் அது இதுன்னு தூள் பறந்தது. நம்முடைய பத்மன் மாஸ்டர் கூடி பெரிய சின்ன பிள்ளைகளில் தொடங்கி பெரிய ஆக்கள் மட்டும் ரியலான தமிழர்கள போர்க்கலை அடிச்சு காட்டினாங்க. அதே மாதிரி அடுத்ததாக அகைனம் கலைக்குழு வருது. தர்ஷிட அகைனம் கலைக்குழு பறையாட்டம் தூள் கிளப்புறதுக்கு. அப்படி மற்றது கும்மி, நம்முடைய டீச்சர் அருவி டீச்சரோட கும்மி, சின்ன பிள்ளைகள கும்மி வருது. அதே மாதிரி பொய்க்கால் குதிரை ஆட்டம் நம்முடைய குமார் அவர்களுடைய புறவியாட்டம் என்று சொல்கிற அரச சபைக்கு வரும்போது ஆடக்கூடிய புறவி நடனம் என்று சொல்கிறது பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு சொன்னீங்க. அது வரப்போகுது. அப்படி தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கும். 12:30 தொடங்கி 6:30 மட்டும் நடக்க போகுது. பஸ்ஸுகளும் வருது. நம்முடைய ட்ரீம் கோச் லைன் பஸ் டொரண்டோவில் இருந்து அங்கே வந்துட்டு போகுது. காலையில் 10 மணிக்கு வரையினம் நினைக்கிறேன். இரவு 7 மணிக்கு மீண்டும் திரும்பி டொரண்டோவுக்கு பஸ் வரும். அதே நேரம் நாவுக்கினிய சக்தியின் சேரன் உணவகத்தின் நாவுக்கினிய தமிழர்களினுடைய மரபு சாப்பாடுகள் எல்லாம் இருக்க போகுது. ஆட்டு வறுவல், பண்டி வறுவல், அப்படி அதுகளோட மரக்கறி சாப்பாடுகள் அப்படியெல்லாம் இருக்க போகுது. அப்போ வாங்க. இன்னும் நான் சில நேரம் பல கலைகளை தவற விட்டிருப்பேன். 50 கூடி நடக்க இருக்கும். சந்திப்போம். வாங்க.